2ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க என்ன வரும்னு கேட்குறாங்க. இதுல எல்லாத்துக்குமே காமனான ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதுமானது. இங்க பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 10 6 இது ரெண்டையும் போட்டா எப்படி 64 வரும்? 10 ஸ்கொயர் பண்ணுங்க, 6 ஸ்கொயர். சரி, 10 ஸ்கொயர் பண்ணா 100, 6 ஸ்கொயர் பண்ணா 36. அப்படின்னா 64 வரணும். அப்ப இங்க கழிக்கணும். கழிச்சு பாருங்க, 64 வருது. ஸோ அப்ப இதான் மெத்தட். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி இதை கழிச்சோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். இதை பாருங்க, 20 இது ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 225. 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப கழிச்சா எவ்வளோ? 200 ஆச்சு. அப்ப கரெக்டா இருக்கு. அப்ப இதே மாதிரி 25 ஸ்கொயர் பண்ணி 15 ஸ்கொயர் பண்ணி கழிச்சா ஆன்சர். 25 ஸ்கொயர் பண்ணுங்க, 25 × 25 625. 625 15 ஸ்கொயர் பண்ணா 225. இப்போ ரெண்டையும் கழிச்சா 400. ஸோ அப்போ இங்கே வர்றதுக்கான ஆன்சர் என்ன? 400. ஸோ இந்த மாதிரி மென்டல் எபிலிட்டியிலிருந்து அதிகமான கேள்விகள் வரலாம். ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், சென்ட்ரல் எக்ஸாமாக இருக்கட்டும், மென்டல் எபிலிட்டியை பற்றி நிறைய கிளாஸஸ் போட போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் 4 மற்றும் குரூப் 2 சப் இன்ஸ்பெக்டருக்கான இலவச டெஸ்ட் வச்சு போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணாமல் கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி கூட நண்பர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க.